ஹாய் எவ்ரிவன். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் ஆல்ரெடி ஒண்ணு வரைஞ்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம பவுடர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணா, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் தான் நான் இதுல காட்டப் போறேன். நம்ம ஏற்கனவே ட்ரேசிங் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ட்ரேசிங் பண்ணி வச்சிருக்கனால, இப்ப நம்ப பவுடர் யூஸ் பண்ணி ஃபுல்லா ட்ரேஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஹெட் பின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு நார்மல் பின் இருந்தா கூட எடுத்துக்கோங்க. இல்ல ஊசி இருந்தா எடுத்துக்கோங்க. நான் ஹெட் பின் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஹெட் பின்ன நான் என்ன பண்றேன், நான் போட்ட டிசைன் மேலயே ஹோல்ஸ் மாதிரி நான் போடுறேன். நான் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பெருசா நம்ம போட்டோம்னா ரொம்ப பெரிய ஓட்டை விழுந்து, நம்மளோட டிசைனே கிழிஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ நான் கொஞ்சம் அழகா போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் நான் ஃபுல்லாவே என் டிசைன் அந்த கர்வ் எனக்கு கரெக்ட்டா வரணும் அப்படின்றதுக்காக நான் அந்த கர்வ சுத்தி தான் ஃபர்ஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் அந்த கர்வ்க்கு அடுத்தது வேணா நம்ம ஃப்ளார் டிசைனுக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட்டு இது பண்ணிட்டேன். இதில வேற ஃபேன் வேற நம்ம ஓட விட்டுட்டே போடும்போது இந்த பேப்பர் வேற பறக்குது. ஃபேன் இல்லாம நம்மளால இருக்கவும் முடியல. ரொம்ப ஹீட்டா இருக்கு இந்த வெயில்ல ஸோ ஆனாலுமே நான் இப்படி புடிச்சுட்டு புடிச்சுட்டு போட்டுட்டுருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப நேரம் நான் என்ன பண்ணிட்டேன், பேப்பர நான் ஃபோல்டிங்ல வச்சு தான் போடுறேன். ஏன் நான் ஃபோல்டிங்ல வச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இதே டிசைன், இதே சைஸ் தான் அந்த பக்கமும் எனக்கு தேவை. ஸோ நம்ம ஃபோல்டிங்ல வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சைடு நம்ம போடும்போது, நம்மளுக்கு 2 சைடுமே டிசைன் வந்துரும். ஓகேங்களா? நம்மளுக்கு 2 சைடுமே டிசைன் வந்த உடனே, நம்மளுக்கு ஒரே வேலையா தான் இருக்கும். நம்ம 2 வேலைலாம் செய்ற மாதிரி இருக்காது. ஸோ நமக்கு ஒரே வேலையா இருக்க மாதிரி இருக்கனால, நான் ஆன் ஃபோல்டிங் வச்சு என் டிசைன நான் குத்திட்டே இருந்தேன். ரொம்ப நேரமா குத்திட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சுடுச்சு. எவ்வளோ நேரம் தான் நானும் பண்றது? இதில வேற கேமரா ஸ்டாண்ட்ல வச்சாலும் நான் எனக்கு வாட்டமா இருக்குன்னு என் கிட்ட வச்சு பண்ணும்போது, என்னோட கேமரா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அத வேற நான் தள்ளி தள்ளி வச்சு கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தென் நான் இப்படி வச்சு பண்ணிட்டுருக்கும்போது, அ நம்ம புடிச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த இத வச்சு நான் கரெக்ட்டா அந்த எட்ஜஸ்லாம் நமக்கு ஷார்ப் கரெக்ட்டா தெரியணும். நம்ம தப்பா போட்டோம்னா ரொம்ப டிசைனே கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப பார்த்து பார்த்து ட்ரேஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்றதுக்காக நான் இத பண்ணேன். அத வச்சு நான் பண்ணும்போது, தென் நான் புடிச்சுக்கிட்டு பண்றது கொஞ்சம் கடுப்பா இருக்கனால, நான் என்ன பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு அத அப்படியே நான் கீழ வச்சுட்டேன். கீழ வச்சுட்டு நான் ஹோல்ட் பண்ணும்போது, அது எனக்கு இன்னும் ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது. டக்கு 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 டக்குன்னு பண்ற மாதிரி இருந்தது. நான் புடிச்சுக்கிட்டு பண்ணும்போது, என் 2 கையும் ரொம்ப கஷ்டப்படுற மாரி இருந்தது. இது வெறும் இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி இப்படி கொத்தும்போது, நான் அ அப்படி நம்மளுக்கு குத்தும்போது நமக்கு ஹோல்ஸ் விழுது. நம்ம தரையில வச்சு அப்படி பண்ணா நமக்கு வராது. நான் பெட் மேல வச்சு அப்படி பண்றனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ நான் கட கட கடன்னு எல்லா டிசைனையும் அந்த கர்வ் தான் நமக்கு தேவை அப்படின்றத நான் கடகடன்னு கர்வ ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டேன். கர்வ ஃபர்ஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோட ஃப்ளார் டிசைன்லாம் நான் போட்டு வச்சிருந்தேன். ஃப்ளார் டிசைன்லாம் போட்டு வச்சுட்டு அந்த ஃப்ளார்லயும் நம்ம குடுக்கணும். நான் பென்சில்ல தான் போட்டிருக்கேன். நமக்கு பென்ல போடணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் நம்ம பவுடர் யூஸ் பண்றனால, நம்ம ஜஸ்ட் ஒரு பென்சில போட்டு அப்படியே போட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்ல. என்னோட பேப்பர் வேற பறந்துகிட்டே இருக்கு. அதனால நான் ஒரு காப்பர் தான் நம்ம இந்த கிளாத்க்கு ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் காப்பர் த்ரெட் தான் பறந்துட்டே காப்பர் வச்சா தான் பறக்காதுன்ட்டு இல்ல. நான் இதான் என் கைக்கு கிடைச்சது. ஸோ இத எடுத்து ஓரமா வச்சுட்டோனே அது பறக்கவே இல்ல. தென் நான் அழகா கொத்தி கொத்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இத முடிச்சுட்டேன் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இத முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா
அந்த பக்கம் திருப்பி பார்த்தா எனக்கு வந்து அப்படியே நான் எந்த பக்கம் பண்ணியிருந்தேனோ, அது வந்து எனக்கு அந்த பக்கம் அப்படியே வந்திருந்தது. இத வந்து நம்ம ஸ்டாண்ட்ல வச்சு ட்ரேஸ் அடிக்கலாமா? இல்ல வெறும் கிளாத்த கீழ வச்சுட்டு பண்ணலாமா? அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. பட் வந்து ஃபைனலி வந்து நான் வந்து ட்ரேஸ் அடிச்சு முடிச்சுட்டேன். அந்த வீடியோவ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு வந்து என் வீடியோவ வந்து தொடர்ந்து பார்க்கணும்னா, என் சேனல வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோ வரும். அப்பதான் நீங்க பார்க்கவும் முடியும். ஓகேங்களா? மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஷேர் ஆகும். பாய் பாய்.